நீங்க டெய்லி தூங்க போறீங்க. ஆனா, உங்களுடைய மனசு மட்டும் தூங்கவே மாட்டேங்குது. அடுத்து என்னவாகுமோ? ஏதாகுமோ? என்ன பண்ண போறோமோ? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. அடுத்த நாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறமாவும், ஏதோ ரேஸ்ல ஓடுற மாதிரியே கிளம்புறீங்க. ஒரு மெசேஜ் வந்தா கூட உங்களுடைய ஹார்ட் வேகமா படபடன்னு அடிச்சுக்குது. இந்த நாள் எப்படி முடிய போதோ? அப்படிங்கிற ஒரு எரிச்சல்லயே தான் உங்களுடைய நாள தொடங்குறீங்க அப்படின்னா, இதுதான் சர்வைவல் மோட். நானும் இதே மோட்ல தான் பல வருஷமா இருந்தேன். இந்த லைஃப்பயே ஒரு த்ரெட் மாரி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சின்ன மெசேஜ் வந்தாலும் சரி, ஒரு ஃபோன் கால் வந்தாலும் சரி, இல்ல யாரோ ஒரு பெர்சன் கிட்ட பேச வேண்டி இருந்தாலும் சரி, இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பாரம் தரக்கூடிய விஷயங்களா இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா இதுல இருந்து என்ன வெளிய கொண்டு வரணும். நான் ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ் லைஃப்ப வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா, நான் சில ஹேபிட்ஸ சின்ன சின்னதா என்னுடைய லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். இந்த ஹேபிட்ஸ என்னுடைய லைஃப்ல நான் கான்ஷியஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய லைஃப்ல ப்ராப்ளம்ஸ்குள்ள இருந்து அத பார்க்கிறத விட்டு, அதுக்கு வெளியில நின்னு பார்க்கிற பழக்கத்துக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாம எப்பவுமே சர்வைவல் மோட்ல அடுத்து என்னவோ, எப்படியோ அப்படின்னு ஒரு ஆபத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்த என்னுடைய நர்வஸ் சிஸ்டம இதன் மூலமா என்னால காம் டவுன் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரியான காம் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதுதான் என்னன்னா, என்னுடைய லைஃப்க்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயம் என் கண்ணு முன்னாடி கிளியரா தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஒரு கிளாரிட்டிங்கிறது என்னுடைய லைஃப்பையே முழுசா மாத்திருச்சு. இந்த வீடியோல அந்த மாரி நான் என் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்ட 10 சிம்பிள் ஹேபிட்ஸ் பத்தி தான் பேச போறேன். இந்த ஹேபிட்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன ஹேபிட்ஸ் தான். நீங்க ஈஸியா இக்னோர் பண்ணிடக்கூடிய பழக்கங்கள் தான். இந்த 10 பழக்கங்களும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய மைண்டுக்கும் சரி, உங்களுடைய பாடிக்கும் சரி, அது புது லாங்குவேஜயே கத்துக் குடுத்திருக்கும். அதனால வீடியோவ முழுசா பாருங்க. இந்த 10 பழக்கங்கள்ன்றது வெறுமனே டிப்ஸ் கிடையாது. இது உங்களுடைய லைஃப்பயே மாத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிருவீங்க. முதல் ஹேபிட் யாருமே என்ன ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம நான் டெய்லி எனக்காக செட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். மொபைல் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் என்னவாயிடுச்சுன்னா, யார் வேணாலும் நம்மள எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்துருச்சு. அதனாலேயே நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டே இருக்கோம். யாராவது திடீர்னு கால் பண்றாங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மள நாம செய்ய வேண்டிய வேலையில இருந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. ஆனா இந்த விஷயத்துல இருந்து, இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா, நான் என்னுடைய டெய்லி லைஃப்ல ஒரு சர்டைன் பீரியட் இதுக்காகவே ஒதுக்கியிருக்கேன். அந்த டைம்ல என்னுடைய ஃபோன் சைலன்ட்ல இருக்கும். டூ நாட் டிஸ்டர்ப் மோட்லயும் நான் போட்டிருப்பேன். அந்த ஒரு டைம் பீரியட்ல எனக்கு தேவையில்லாத மெசேஜஸ் வராது. ஃபோன் கால்ஸ் எதுவுமே வராது. பட் எனக்கு இம்பார்ட்டன்ட்டான பெர்சன்ஸ் மட்டும் அந்த டைம்ல கால் பண்ற மாதிரி என்னுடைய ஃபோன்ல நான் செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, எதுவும் அர்ஜென்ட்டான விஷயங்கள நம்ம மிஸ் பண்ணிருவோம்னு நான் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னன்னா 99% ஆஃப் த டைம் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அவ்ளோ அர்ஜென்ட்டான விஷயம்னு யாரும் நிஜமாவே டெக்ஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, கால் பண்ணவும் மாட்டாங்க. ஆனா அத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஃபோன ஓப்பன்லயே வச்சிருக்கோம். பிளஸ் யார் வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வழக்கமா வச்சுக்கிறதுனால, எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் நம்மள ட்ரிகர் பண்றதுக்கும் நம்ம அனுமதிச்சுக்கிட்டே இருக்கோம். இதனாலேயே நம்மளுடைய மைண்ட் ஒரு காம் ரிலாக்ஸ் ஸ்டேட்க்கு போறதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியமாயிடுது. இதுக்காக தான் நான் அந்த ஒரு சேக்ரெட் டைம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல என்ன கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு க்ளோஸா இருக்கிற மற்ற எல்லாருக்குமே தெரியும். தேவைப்பட்டாலே ஒழிய அவங்க கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற யார்கிட்ட இருந்தும் எனக்கு அந்த டைம்ல மெசேஜஸோ, நோட்டிஃபிகேஷன்ஸோ வர்றதும் கிடையாது. நீங்களும் அதே மாதிரி ஒரு டைம் பீரியட ஒதுக்கி பாருங்க. அது மேபி ஒரு நாள்ல ஒரு 1/2 அன் ஹவரா இருக்கலாம், 1 ஹவரா இருக்கலாம். இதே மாதிரி யாரும் உங்கள ரீச் பண்ணாத ஒரு டைம அமைச்சுக்கோங்க. அந்த டைம்ல உங்களுடைய மைண்ட ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. ஒரு நல்ல நாவல் எடுத்து வாசிக்கலாம். நல்ல மியூசிக் கேட்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச டிராயிங்க வரையலாம். இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச உங்கள ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள மட்டும் அந்த டைம்ல பண்றத பழக்கப்படுத்தி பாருங்க. 2வது பழக்கம், எப்பவும் ஒரு அர்ஜென்சியோடயே இருக்கணும் அப்படிங்கிற பழக்கத்துல இருந்து நான் வெளிய வந்தேன். என் லைஃப்ல நான் ஒரு டைம் பீரியட்ல எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலைய ஒரு அவசரத்தோடயே இந்த வேலைய சீக்கிரமா முடிக்கணும். அடுத்து இந்த வேலை இருக்கா? அடுத்து இத நான் பண்ணணும். அடுத்து அங்க போகணும். அப்படிங்கிற மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டே பண்ற வேலையில எந்த ஒரு கவனமும் இல்லாம வேக வேகமா அத முடிச்சுட்டு கிளம்பிரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடயே இருந்தேன். இந்த ஒரு அர்ஜென்சிங்கிறது நான் உட்கார்ந்து யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இதெல்லாம் நாமளா கிரியேட் பண்ணிக்கிறது தான். பல நேரங்கள்ல நிஜமாவே அது ஒரு அர்ஜென்ட்டான மேட்டராவே இருக்காது. ஆனா நாமளாவே நமக்குள்ள அந்த அர்ஜென்சிய கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு வேலைய அவசர அவசரமா முடிக்கிறத பழக்கப்படுத்திக்கிறோம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு வேலைய நான் அவசரமா பண்றேன். இத முடிச்சே ஆகணுன்ற பதட்டத்துல பண்றேன் அப்டின்னா, ஒரு செகண்ட் நானே என்ன கேட்க ஆரம்பிச்சேன். இத நிஜமாவே நான் இவ்ளோ வேகமா பண்ணணுமா? இதுக்கு அடுத்து அவசரமா நிஜமாவே எனக்கு எதுவும் வேலை இருக்கா? எதுவும் ட்ரெயின பிடிக்க போறேனா? பஸ்ஸ பிடிக்க போறேனா? அப்டிங்கிறத கேட்டதுக்கு அப்புறமா என்னுடைய மைண்ட் காம்
காமாக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி எந்த ஒரு அர்ஜென்சியும் இல்ல. இப்ப பார்க்குற இந்த வேலைய நீ காமா, ரிலாக்ஸ்டா உனக்கு தேவையான அளவு டைம் எடுத்து நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு என் மைண்ட் சொல்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட நீங்க உங்கள நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா பார்க்க வேண்டிய டிவி டைம கூட நம்ம ரிலாக்ஸ்டா பார்க்குறது கிடையாது. ஏதோ இதுக்கடுத்து என்ன நடக்கும்? இதுக்கடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு அர்ஜென்சியோட கால்கள ஆட்டிக்கிட்டே, இல்ல கண்கள அங்கங்க அலைப்பாய விட்டுட்டே தான் நம்ம டிவி கூட பார்க்குறோம். இந்த மாதிரி எப்பப்பலாம் நீங்க அர்ஜென்ட்டா ஃபீல் பண்றீங்களோ, அந்த டைம்ல உங்கள நீங்களே காமா மாத்திக்கோங்க. ரிலாக்ஸ்டா மாத்திக்கோங்க. என்ன வேல பண்றீங்களோ, அதுக்கு உங்களுடைய ஃபுல்லஸ்ட்ட குடுத்து அத செஞ்சு பழகுங்க. இந்த வேலைய நீ இப்போ உடனே முடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் உங்கள பரபரப்புக்குள்ளாக்கும் போதெல்லாம், நிஜமாவே இந்த வேலைய இப்ப முடிச்சு தான் ஆகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்களும் உங்க லைஃப்ல இதே மாதிரி அர்ஜென்சியோட தான் இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா எனக்கு கமெண்ட்லயும் அத தெரியப்படுத்துங்க. 3வது ஹேபிட் என் உடம்புல ஸ்டக் ஆகி இருக்கிற எனர்ஜிய கிளியர் பண்ண, மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாரும் ஸ்கூல், காலேஜ்ன்னு படிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல நம்மள அறியாமலேயே நம்ம ஆக்டிவா மூவ் பண்ணிட்டு இருந்தோம். விளையாடிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய பாடிய ஆக்டிவா வச்சுட்டு இருந்தோம். ஆனா வயசு ஆக ஆக என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுடைய மூவ்மெண்ட்ங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள மட்டும் தான் நடக்குது. அந்த தாட்ஸ் மட்டும் தான் தொடர்ந்து ரேஸ் ஓடிட்டே இருக்கே தவிர, நம்மளுடைய பாடிக்கு பெருசா நம்ம வொர்க் குடுக்குறதே கிடையாது. ஒரு இடத்துக்கு பைக்லயோ, கார்லயோ போயிட்டு வர்றதுனால உடம்புக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்கிறது கிடையாது. பட் நம்மளுடைய மைண்ட் இதுக்குனால அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. நம்ம மைண்ட் அதிக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனாலயே நமக்குள்ள நெறைய நெகட்டிவ் எமோஷன்ஸும் கிரியேட் ஆகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம். இல்ல ஒரு ஆங்ஸைட்டியா இருக்கலாம். இதெல்லாம் உருவாகி வெளியில வேற எங்கேயுமே போறதே கிடையாது. நம்ம உடம்பையும் மூவ் பண்ணாததுனால, அது நம்மளுடைய உடம்புலயே ஸ்டக் ஆயிருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டக் எனர்ஜி அப்படிங்கிறதே நம்மளுடைய மைண்ட்லயும், உடம்புலயும் பலவிதமான பிளாக்ஸையும் உருவாக்கிடும். இந்த எனர்ஜி பத்தி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா, இத ரிலீஸ் பண்ண வேண்டியது எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நான் என் பாடிக்காக செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த மூவ்மெண்ட். அதாவது உங்களுடைய உடம்புலயும், மனசுலயும் ஸ்டக் ஆகி இருக்கிற இந்த எனர்ஜிய வெளியேத்தணும்னா, நீங்க அதிகமா மூவ் பண்ணணும். ஒரு நாள்ல எந்த அளவுக்கு ஆக்டிவா நம்ம மூவ் பண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த எனர்ஜி வெளியேறதுக்கான வாய்ப்ப நம்ம குடுக்குறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்களே பாருங்க, நெறைய ரன்னர்ஸ், ஜாகர்ஸ் இவங்க கிட்டலாம் கேட்டீங்கன்னா தெரியும். அவங்க எப்பல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்களோ, எப்பல்லாம் அவங்களுக்குள்ள கோவம் வருதோ, உடனடியா அவங்க ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டே எனக்கு சஜெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான். நான் இந்த மாரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப இந்த விஷயத்த நெனச்சு கோவம் கோவமா வருது அப்படின்னு சொன்னப்போ, அவர் சொன்ன விஷயம் அப்படின்னா, "எழுந்து ஓடு. நீ ஒரு 1/2 அன் ஹவர் ஓடிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ இதே விதமா ஃபீல் பண்ண மாட்ட" அப்படின்னு சொல்லுவாரு. பட் நான் அவர் சொன்ன அந்த டைம்ல அந்த சஜஷன் நான் எடுத்துக்கல. பட் இப்ப நான் அத உணர்றேன். என்னன்னா எனக்கு ஜாகிங் பிடிக்காதுனாலுமே, நான் உடனடியா பண்றது வாக்கிங். கை, கால்கள நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, ஒரு பிரிஸ்க் வாக்கிங் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள இருந்த அந்த டென்ஷன், கோபம் இது எல்லாமே தானாவே எவாப்பரேட் ஆயிருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ யாரெல்லாம் வீட்லயே ஒரே இடத்திலேயே உட்கார்ந்துட்டு ரொம்ப அதிகமா மூவ்மெண்ட் குடுக்காம, என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எப்பயுமே ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, உடனடியா எழுந்து மூவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கை, கால்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் குடுங்க. இதுவே உங்களுடைய ஸ்டக் எனர்ஜிய ஈஸியா வெளியேத்திரும். நம்ம யோசிச்சு, யோசிச்சு பல ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பாடியில இந்த ஸ்டக் எனர்ஜிக்கு தேவையான ஒரே சொல்யூஷன்றது இந்த மூவ்மெண்ட் தான். 4வது ஹேபிட் எனக்கு காம்னஸ் தரக்கூடிய இடங்களுக்கு தேடி போக ஆரம்பிச்சேன். நம்மள சுத்தி இருக்கிற மெஸ்ஸியான என்விரான்மென்ட்க்கும் நம்மளுடைய மனநிலைக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குன்னு நான் நம்ம சேனல்லயே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இதனாலேயே நம்மளுடைய வீடையும் சரி, நம்மள சுத்தி இருக்கிற இடங்களையும் சரி, கிளட்டர் ஃப்ரீயா, நீட்டா, ஒழுங்கா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பட் என்னதான் அப்படி சொன்னாலுமே நம்மளுக்கு எல்லா டைமும் எல்லாத்தையும் கிளீனா, நீட்டா, ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது முடியாத காரியம். சில பேர் இன்ன வரைக்கும் அதுல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நானும் அந்த மாதிரியான ஒரு பெர்சன் தான். என்னதான் கான்ஷியஸா இதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சாலும், இதெல்லாம் பண்ணாம விடுற காலங்களும் உண்டு. பட் அந்த டைம்ல என்னுடைய எனர்ஜி லெவல் தானாவே ட்ரிப் ஆகுறதையும் நான் பார்த்தேன். அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நான் திருப்பியும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்னா, அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடுதே அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், இந்த ஒரு ஹேபிட்ட வழக்கமாக்கிக்கிட்டேன். அது என்னன்னா, இந்த காம்னஸ குடுக்கக்கூடிய இடங்கள தேடி போக ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி, சில மடங்கள், மெடிடேஷன் சென்டர்ஸ், சில பேருக்கு இது கோயிலாவும் இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களுக்கு தேடி போகும்போது, அங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னவாயிடுச்சுன்னா, அங்க இருக்கிற என்விரான்மென்ட்ங்கிறது ஆல்ரெடி ஆர்கனைஸ்டான ஒரு என்விரான்மென்ட்டா தான் இருக்கும் பாருங்க. அங்க எல்லாமே கிளியரா இருக்கும், காமா இருக்கும். ஸோ நம்ம நெனைக்கிற அந்த ஒரு அமைதியான ஸ்டேட் இந்த ஸ்பேஸஸ்ல பாசிபிளா இருக்கும். ஸோ நீங்களும் உங்களுடைய சுற்றுப்புறத்த நீட்டா, ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. அதனாலேயே உங்களுடைய காம் ஸ்டேட்க்கு உங்களால போக முடியல அப்படின்னா, இந்த மாரி ஆல்ரெடி காமா, ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள் என்னங்கிறத கண்டுபிடிங்க. உங்கள
சுத்தியே கூட இந்த விஷயங்கள் இருக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு தெப்பக்குளம் இருக்கலாம். ஒரு சின்ன பார்க் இருக்கலாம். இப்ப இந்த மாதிரியான சுற்றுப்புறங்கள் என்ன பண்ணிடும்னா, அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்ட் என்வைரன்மென்ட் நம்ம மைண்ட ஈஸியா அந்த காம் டவுன் எஃபெக்ட்க்கு கொண்டு போயிடும். சில சமயம் என்னதான் நான் லைப்ரரில இருந்து புக் எடுத்துட்டு வந்தாலும், என்னுடைய வீட்ல வச்சு அந்த புக்க படிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் எனக்கு வரவே வராது. இதனாலேயே என்ன பண்ணுவேன், நான் பாரோ பண்ண அந்த புக்க எடுத்துக்கிட்டு திருப்பவும் லைப்ரரிக்கு போவேன். அங்க போய் ஒரு 1 ஹவர், 2 ஹவர் உட்கார்ந்து அமைதியா அந்த புக்க அங்கேயே படிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டும் வந்துருவேன். இந்த மாதிரியான விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள சுத்தி பாருங்க. இந்த மாதிரி மெடிடேஷன் சென்டர்ஸோ, ஒரு மடமோ அங்க எங்க இருக்கு? உங்களுக்கு காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் என்வைரன்மென்ட்டா அது குடுக்கும் அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அங்க போறத, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றத வழக்கமாக்கிக்கோங்க. இந்த மாரி நீங்க பண்றப்போ, இதுக்கு துணையா வேற யாரையும் கூப்பிடாதீங்க. இது தனியா நாமளா செஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கான காம் ஸ்பேஸஸ் சில விஷயங்கள ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அடிக்கடி விசிட் பண்ண ஆரம்பிங்க. 5வது ஹேபிட் எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறது. என்ன நல்லா தெரிஞ்சவங்கள பத்தி தெரியும். நான் எப்பயுமே ஒரு நோட் புக் அண்ட் பென்ன என் வசம் வச்சுட்டே தான் இருப்பேன். அது என்னுடைய டேபிள்லயும் சரி, என்னுடைய ஹேண்ட் பேக்ல சரி, எங்க போனாலும் சரி, என்கிட்ட ஒரு நோட் புக் அண்ட் பென் இருக்கும். என்னதான் ஃபோன் இருக்கு, அதுலயுமே சில விஷயங்கள நோட் பண்ணிக்கலாம் அப்டின்னாலுமே, நான் எப்பவுமே பென் அண்ட் பேப்பர தான் பிரிஃபர் பண்ணுவேன். எதுக்காக இந்த பென் அண்ட் பேப்பர் அப்டின்னு கேட்டீங்கன்னா, மண்டைக்குள்ள எந்தெந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டே இருக்கோ, எந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம நம்மள ஓவர்வெல்ம்டா திக்குமுக்காட வைக்குதோ, அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய மூளையில இருந்து எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மூளையோட ஸ்பேஸ் ரொம்பவே ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறமா உங்களுடைய மூளைய நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மூளைய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே இந்த வேலை பண்ணணுமா? என் மூளையில நான் ஞாபகமா வச்சுக்கிறேன். இவங்களுக்கு இந்த கால் பண்ணணுமா? என் மைண்ட்ல ஞாபகமா வச்சுக்கிறேன்னு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம மூளையில போட்டு அடைச்சு வச்சுடுறோம். இதனால தான் மூளை பல நேரங்கள்லயும் ஜாம் ஆயிடுது. நமக்கு தேவைப்படுறப்போ அந்த விஷயங்கள எடுத்து தர்றதுக்கும் அது ரொம்ப சிரமப்படுது. இதனால தான் எப்பல்லாம் என்னுடைய பிரெயின் ஃபுல்லா பேக்டா இருக்கு, இல்ல நான் ரொம்ப ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்றேனோ, அப்போ என் மைண்ட்ல என்னென்ன விஷயங்கள் ஓடுது அப்படிங்கிறத அந்த நோட் அண்ட் பென்ன எடுத்து எழுதிக்கிருவேன். சப்போஸ் பென் அண்ட் நோட் புக் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா, என்னுடைய ஃபோன்ல எடுத்தாவது அதுல இருக்கிற நோட்ஸ ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் என் மைண்ட்ல இருக்குன்றத அதுல நோட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் டூ டூ லிஸ்ட்ங்கிறதே எப்பயுமே என்னுடைய மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நான் அப்படி வைக்கும்போது, அது கண்ட கண்ட நேரத்துலலாம் நீ இத பண்ணணும், அத பண்ணணுங்கிறத எனக்கு நினைவுபடுத்திரும். இதே கான்செப்ட்ட ஐ ஹேவ் காட் டைம் அப்படிங்கிற ஒரு புக் சம்மரி வீடியோலயுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னுடைய டூ டூ லிஸ்ட்ட எப்பயுமே நான் ஒரு நோட் புக்ல எழுதுறத தான் பிரிஃபர் பண்ணுவேன். எப்பல்லாம் என்னுடைய நோட்ல இந்த மாரி எடுத்து எழுதிடுறேனோ, அப்ப என்னுடைய பிரெயின் இம்மீடியட்டா ரிலாக்ஸ் பண்றதையும் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. இது ஜஸ்ட் டூ டூ லிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாரி உங்கள ரொம்பவும் அழுத்திட்டு இருக்கிற சில விஷயங்கள எடுத்து எழுதுற ஜர்னலிங்கா இருக்கலாம். இல்ல யார பத்தியோ, இல்ல இந்த சிச்சுவேஷன் பத்தியோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபங்கள், வருத்தங்கள் இது எல்லாத்தையுமே கொட்டி எழுதுற ஒரு விஷயமா இருக்கலாம். எது உங்க மண்டைக்குள்ளேயே இருந்து பாதர் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அத இம்மீடியட்டா ஒரு பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 6வது ஹேபிட் எப்பல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணியிருக்கேனோ, அப்போ ஒரு பெரிய மூச்சா இழுத்து வெளிய விடுவேன். இது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா? பெருமூச்சு விடுறதுன்னு. அதே ஹேபிட் தான். அதாவது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இது நம்ம நேச்சுரலாவே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இது ஒரு ஹேபிட்டா, ஒரு டெக்னிக்கா எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சது கிடையாது. பட் இது செய்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன அளவுலயாவது நமக்குள்ள பில்டப் ஆயிருக்கிற அந்த டென்ஷன் வெளியேறத நீங்க ஃபீல் பண்ணலாம். நானும் அப்படிதான். நான் இந்த விஷயத்த அடிக்கடி எனக்கே தெரியாம செஞ்சுட்டு இருந்தாலுமே, அது எந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத அதுவரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணல. ஆனா நிஜமாவே நீங்க இந்த மாதிரி அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெருமூச்சை இழுத்து விடும்போது, அது உங்க ஸ்ட்ரெஸ்ஸ பெருமளவு குறைக்க செய்யும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு முறை இத செய்யும்போது, நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய வேகஸ் நர்வ்ங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இந்த வேகஸ் நர்வ் நம்மளுடைய ஒரு ரிலாக்ஸ் பட்டன் அப்படின்னே சொல்லலாம். இதுவும் ப்ரூவன் ஆன ஒரு விஷயம் தான். அதனால இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் ஆகும் போதெல்லாம் நம்மளுடைய பாடி இம்மீடியட்டா ரிலாக்ஸ் ஸ்டேட்க்கு போகும். இதே மாதிரியான ரிலாக்ஸ் ஸ்டேட்க்கு கொண்டு போறதுக்கு நான் செய்ற இன்னொரு விஷயம், ஹம் பண்றது, இல்ல பாடுறது. டென்ஷன் எனக்குள்ள பில்டப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலே, நானே கான்ஷியஸா என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது புடிச்ச பாடல்கள அந்த சமயத்துல ஹம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அந்த மாரி ஹம் பண்ணும்போதே என்ன பண்ணும்னா, நிஜமாவே அந்த ப்ராப்ளம்ல இருந்து என்னுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பாட்டு மேல, அந்த ஹம்மிங் மேல போகும். அதுக்கப்புறம் என்ன அறியாமலேயே நான் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கும் திரும்புறத பார்க்க முடிஞ்சது. ஸோ எப்பல்லாம் டென்ஷனா ஃபீல் பண்றீங்களோ, பரபரப்பா இருக்கீங்களோ, அப்ப முடிஞ்சா நடுவுல ஒரு பெருமூச்ச இழுத்து விடுங்க. அப்படி இல்லையா, ஒரு நல்ல அழகான பாட்ட உங்களுக்கு மட்டும் கேட்கிற விதமா அட்லீஸ்ட்
ஹம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எந்த பாட்ட அந்த மாரி டைம்ல ஹம் பண்ணணும்னு நெனைப்பீங்க? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 7வது ஹேபிட் மல்டி டாஸ்கிங்க ஸ்டாப் பண்ண. இன்னைக்கு பரபரப்பா இருக்கிற இந்த டைம் பீரியட்ல நம்மளுக்கு பல வேலைகள் இருக்கு. ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 3, 4 வேலைய நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இத பண்ணிட்டே சைமல்டேனியஸா இதையும் பண்ணலாமே. எதுக்கு இதுக்கு ஒரு தனியா டைம் அப்படின்னு நெனைச்சுட்டு, நம்ம பல வேலைகளையும் இழுத்து போட்டு ஒரே டைம்ல பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலாக்சேஷனுக்காக பண்ண போற அந்த வாக்கிங்க கூட நம்ம தனியா பண்றது கிடையாது. கூடவே பாட்டு கேட்டுட்டோ, இல்ல ஏதாவது பாட்காஸ்ட் கேட்டுட்டோ பண்றோம். இதே தப்ப நானும் செய்றது உண்டு. அந்த மாரி செய்றப்போ நிஜமாவே நான் அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த வாக்கிங் குடுக்கக்கூடிய அந்த காம் ஸ்டேட்ட என்னால அச்சீவ் பண்ணவே முடியல. ஏன்னா, என் காதுல தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கிற அந்த சத்தம் என்ன ரிலாக்ஸ் ஆக விடுறதில்ல. இதே மாதிரி தான் சில பேர் ஒரு வேல பார்த்துட்டு இருக்கும்போதே, அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு வேல பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசிட்டு லேப்டாப்ல முக்கியமான வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் டைம சேவ் பண்றேன்னு. ஆனா நிஜமாவே டைம் இதுல அதிகமாக தான் செய்யும். ஒரு வேலைய நீங்க 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவீங்க அப்டின்னா, இப்ப அதே வேலைய இன்னொரு வேலையோட சேர்த்து செய்யும்போது, அந்த வேல 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்ம பிரெயின் இப்டி ஒவ்வொரு டாஸ்க்ல இருந்தும் ஸ்விட்ச் ஆகும்போது, அது ஈஸியா எக்ஸாஸ்ட் ஆயிரும். இது நம்மளுடைய புரொடக்டிவிட்டியையும் குறைக்குது அப்டிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் பல நேரங்கள்ல நான் மல்டி டாஸ்கிங்க குறைக்க ஆரம்பிச்சேன். இது என்னுடைய கம்யூனிட்டில என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய சில ஸ்டூடண்ட்ஸ் ஆரம்பத்தில இதுக்கு கஷ்டப்பட்டாலும், அதுக்கப்புறமா இத கன்டினியூயஸா ஃபாலோ பண்ணவங்க. அதாவது ஒரு டைம்ல ஒரு டாஸ்க் மட்டும் தான் செய்வேன்னு, ஒண்ண மட்டும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சவங்க. நிஜமாவே அவங்களுடைய புரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களுடைய மைண்ட் எப்பவும் காமா இருக்கிறதையும் அவங்க கவனிச்சிருக்காங்க. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். நெறைய வேலைகள ஒரே டைம்ல பார்க்குற ஒரு நபரா நீங்க இருக்கீங்க அப்டின்னா, அத செய்றத உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு டைம்ல ஒரு வேலைய செஞ்சு பாருங்க. அந்த வேலையும் சீக்கிரமா முடியும். உங்களுடைய மைண்டும் அந்த காம் ஸ்டேட்லயே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வொர்க்கோட குவாலிட்டியும் இப்போ அதிகமாயிருக்கும். 8வது ஹேபிட் ஓவர் இமேஜின் பண்றத ஸ்டாப் பண்ணேன். நான் எப்பல்லாம் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனோ, அப்பல்லாம் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், நான் ஏதாவது நடக்காத, இல்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த ஓவர் இமேஜின் பண்ணிட்டு இருப்பேன் அந்த டைம்ல. இந்த ஓவர் இமேஜினேஷன் தான் எனக்குள்ள அதிகப்படியான ஒரு அழுத்தத்த உருவாக்கிட்டு இருந்திருக்கு. நிஜமாவே அந்த நடந்து முடிஞ்ச சம்பவமும் அவ்ளோ பெருசா இருந்திருக்காது. நான் நடந்துருமோன்னு ஃபியூச்சர்ல இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயங்களும் நடக்குமான்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இருந்திருக்காது. ஆனா, நானே என் மைண்ட்ல இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி நடந்துச்சே, அப்படி நடந்துருச்சேன்னு தேவையில்லாத கற்பனைகள அதிகப்படுத்திக்கிட்டு, அதனாலேயே மென்டலி சஃபர் ஆயிக்கிட்டு இருந்தேன். இத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, எப்ப என் மைண்ட் ரொம்ப லோ ஸ்டேட்க்கு போகுதோ, இம்மீடியட்டா ஓகே மேபி நான் எதையாவது இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த இமேஜினேஷன அங்கேயே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். நம்மளுடைய பாடிக்கு நம்ம இமேஜின் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நிஜமாவே இப்ப அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அப்படிங்கிற டிஃபரன்சியேஷனே தெரியாது. அதனால நம்ம எப்பல்லாம் எனக்கு இந்த மாரி ஒரு ஆபத்து வந்துட்டா, இவங்க என்ன ஏமாத்திட்டா, இவங்க நாளைக்கு என்ன விட்டு போயிட்டாங்கிற சூழ்நிலைய யோசிக்கிறோமோ, அப்போ நிஜமாவே அவங்க ஏமாத்துன மாதிரி, உங்கள சீட் பண்ண மாதிரி, உங்கள விட்டு போன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதா நெனச்சுட்டு, உங்களுடைய பாடி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். உங்களுடைய ஹார்ட் பீட் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களால வேற எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்திலயும் ஈடுபடவே முடியாது. ஸோ ப்ராப்ளம்ஸ இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிற பெர்சன் நீங்க அப்டின்னா, இது கிட்டத்தட்ட நீங்களே உங்கள ட்ராமால தள்ளிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ இம்மீடியட்டா இந்த ஹேபிட்ல இருந்து வெளிய வாங்க. எப்பல்லாம் மைண்ட் ஓவர் இமேஜின் பண்ணுதோ, அப்ப அத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே அத ஸ்டாப் பண்ணிட்டு, வேற நல்ல விஷயத்துல உங்களோட கவனத்த திசை திருப்புங்க. 9வது ஹேபிட் காமெடி நிகழ்ச்சிகள, இல்ல படங்கள கான்ஷியஸா தனியா டைம் ஒதுக்கி பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படி நான் சொல்றப்போ இதெல்லாம் ஒரு ஹேபிட்டா? நாங்க டெய்லி ரீல்ஸ் பார்க்கறதுல எவ்வளவோ காமெடிஸ் பார்க்குறோம். அப்படிதான் எங்கள நாங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இத ஏன் நான் ஒரு தனி ஹேபிட்டா சொல்றேன் அப்படின்னா, நான் எப்பயுமே என்னுடைய ரிலாக்சேஷன்க்காக, என்டர்டெயின்மென்ட்க்காக ரீல்ஸ் பக்கம் போறது கிடையாது. என்டர்டெயின்மென்ட் தரக்கூடிய சில ரீல்ஸ பார்ப்பேன் தான் அப்படின்னாலும், அத நான் இந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா, கான்ஸ்டன்ட்டா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நிஜமாவே நாம எதிர்பார்த்து போற ரிலாக்சேஷனா இந்த ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் குடுக்கறது இல்லங்கிறது தான் உண்ம. அதனால நான் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் குவாலிட்டியான காமெடி புரோகிராம்ஸ தேர்ந்தெடுத்து பார்ப்பேன். இல்ல காமெடி சீரிஸ் இருக்கும் இல்லையா? அந்த சீரிஸ் எல்லாமே தனியா என்னுடைய விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பேன். அந்த சீரிஸ இந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா மனசு பாரமா இருக்கிற சமயங்கள்ல எடுத்து பார்க்க ஆரம்பிப்பேன். இப்ப இந்த மாதிரி சீரிஸ், காமெடி மூவிஸ் இந்த விஷயங்கள வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம உட்கார்ந்து அது மட்டும் தான் அப்ப முக்கியமான வேலைங்கிற மாதிரி என்னுடைய முழு அட்டென்ஷனையும் குடுத்து பார்ப்பேன். இதுதான் இங்க ஒரு பெரிய ஹைலைட். இந்த மாரி நீங்க பண்ணும்போது தான்
நிஜமாவே உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ஃபுல்லா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிய வரும். அந்த ஒரு மனசு விட்டு சிரிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமையும் காம் டவுன் பண்ணும். ஸோ காமெடி புரோகிராம் பார்க்குறது அப்படிங்கிறதே ஒரு கான்ஷியஸான விஷயமா நான் மாத்திக்கிட்டேன். அத நான் விழிப்பு நிலையில இருந்து செய்ய ஆரம்பிச்சேன். இது நிஜமாவே நான் ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி டூலாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். நீங்களும் இதே விஷயத்த உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணலாமா? உங்களுக்கு ரொம்பவும் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனுடைய ஒரு காமெடியா இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல காமெடி படமா இருக்கலாம். இல்ல சீரிஸா இருக்கலாம். அத இப்பவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. எப்பல்லாம் நீங்க வாழ்க்கையோட அழுத்தத்துக்குள்ள மூழ்குறீங்க அப்படின்னு தோணுதோ, அப்போ இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி இத பார்க்க ஆரம்பிங்க. சாதாரண ரீல்ஸ்ல இருந்து கிடைக்காத ஒரு ரெக்கவரி இந்த மாதிரியான கான்ஷியஸ் டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னுடைய 10வது ஹேபிட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட். பட் அத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வரேன் என்னுடைய இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. 10வது ஹேபிட் சால்ட் வாட்டர் டிப். ஒரு நாளோட முடிவுல எப்பல்லாம் என்னுடைய மைண்ட், பாடி 2மே ரொம்ப ஓவர் டயர்ட் ஆகியிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேனோ, அப்பல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பக்கெட்ல வார்ம் வாட்டர் எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் சால்ட்ட மிக்ஸ் பண்ணிட்டு, கால்கள அதுக்குள்ள கொஞ்ச நேரம் மூழ்குற மாதிரி வச்சிருப்பேன். இது ஒரு சிம்பிள் ரிச்சுவல் தான். பட் இந்த சிம்பிள் ரிச்சுவல் என்னுடைய பாடி அண்ட் மைண்ட ரீசெட்டுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, இந்த சால்ட்டுக்கு நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜீஸ அப்சார்ப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. இந்த ஒரு ரிச்சுவல நான் செய்யும்போது, அந்த ஃபுல் டே உடைய பிஸி எனர்ஜில இருந்து என்ன ஒரு காம் ஸ்லீப் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இத கொண்டு போகும். இதனுடைய ஃபுல் இம்பாக்ட்ட தெரிஞ்சுக்கணும்னா, இத நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் அது முடியும். இப்போ ஒரு பக்கெட்ல உப்பு போட்டு கால அதுல மூழ்குற மாரி வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல இல்லையா? உடனடியா இன்னைக்கே கூட நீங்க உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன மாதிரியான ஒரு ரிலீஃப உங்களுடைய பாடிக்கும், மைண்டுக்கும் குடுக்குது அப்படிங்கிறத எனக்கு நிச்சயமா அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 10 பழக்கங்களுமே தனித்தனியா பார்க்கும்போது ரொம்ப சின்ன ஹேபிட்ஸா தோணலாம். பட் இந்த பழக்கங்கள் எல்லாமே என்னுடைய மைண்ட் அண்ட் பாடிக்கு ஒரு விஷயத்த தெளிவா கம்யூனிகேட் பண்ணுச்சு. அது என்னன்னா, ஐ அம் சேஃப் அட் திஸ் மொமெண்ட். நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன். நான் எங்கேயும் ஓட வேணாம். எதுக்காகவும் ரஷ் பண்ண வேணாம். நான் சேஃபா, காமா, ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பழக்கங்கள் தொடர்ந்து எனக்கு தெரியப்படுத்த ஆரம்பிச்சுச்சு. இத பண்ண என்னுடைய மனசு தானாவே அமைதியாக ஆரம்பிச்சது. என்னுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன முழுங்காம, அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் பண்ணிக்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே எனக்கு அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதுதான் என் லைஃப்க்கான ரியல் கிளாரிட்டியும் குடுக்க ஆரம்பிச்சது. சர்வைவல் மோட்லயே இருந்துட்டு யாராலுமே நல்ல டெசிஷன் எடுக்கவும் முடியாது. லைஃப்ல நல்ல விஷயங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான ஸ்மால் ரிச்சுவல்ஸ என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ரீசெட் புரோகிராம்லயுமே நான் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, இந்த மாரி சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப் உடைய பெரிய விஷயங்களையே டேக் கேர் பண்ணிக்கும். இந்த ஹேபிட்ஸ்ல எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எத நீங்க உடனடியா ட்ரை பண்ண போறீங்க? எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான இன்னர் வொர்க் கன்டென்ட்ல நீங்க ஆர்வமா இருக்கீங்கன்னா, நிச்சயமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, அவங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாசிட்டிவ் வைப்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க.